தமிழ் என்பதன் பொருள் என்ன? தமிழ் என்கிற பெயர் எப்படி வந்தது? தமிழ் என்கிற பெயரை ஏன் வைத்தார்கள்? எல்லா கேள்விகளுக்குமான பதில் தமிழ் என்கிற 3 எழுத்திலேயே இருக்கிறது. தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம். தமிழன் தன் உறவுகள் அனைத்தையும் தம்முடையது என்கிற உரிமையிலேயே பெயர் வைத்து அழைத்தான். தன் அம்மாவை உரிமையோடு தன்னை ஈன்றவள் என்றான். அதிலிருந்தே தாய் என்கிற சொல் பிறந்தது. தாய் என்கிற சொல்லிலிருந்துதான் தாயம் என்கிற சொல்லை வகுத்தான் தமிழன். தாயம் என்றால் ஆளும் உரிமையை பெறுதல் என பொருள். தமிழர் விளையாட்டில் கூட தாயம் விழுந்தால்தான் விளையாடத் தொடங்கும் உரிமை கிடைக்கும். அப்பாவை உரிமையோடு தன் அப்பன் என்றான். அதுவே தகப்பன் என ஆனது. அதைப் போலவே தனக்கு முன் பிறந்தவனை தன் அண்ணன் என உரிமை கொண்டு அழைத்தான். அதுதான் தமையன் ஆனது. தனக்கு முன் பிறந்தவளை தன் அக்கை என உரிமை கொண்டு அழைத்தான். அதுதான் தமக்கை ஆனது. தனக்கு பின் பிறந்தவனை தன் பின்னவன் என உரிமை கொண்டு அழைத்தான். அதுதான் தம்பி ஆனது. தனக்கு பின் பிறந்தவளை தன் பின்னவள் என உரிமை கொண்டு அழைத்தான். அதுதான் தங்கை ஆனது. இப்படியெல்லாம் உறவுகளையே உரிமை கொண்டாடியவன் தான் பேசிய மொழியை எப்படி உரிமை கொண்டாடாமல் இருப்பான்? அந்த வகையிலேயே தான் பேசிய மொழியை தம்மொழி என உரிமையும் பெருமையும் கொண்டு அழைத்தான். அந்த தம்மொழி என்பதே தமிழ் என ஆனது. தமிழ் என்பது தமிழனின் குருதியில் கலந்திருக்கும் தம்மொழி என்கிற உரிமையில் பிறந்த பெயராகும். தமிழ் அதிகாரம் இது உலகத்தின் முதல் அதிகாரம். வாழ்க்கையில தோத்து போகணும்னு பயப்படாதீங்க. அந்த பயம்தான் உங்களை தோக்கடிச்சிடும். தோத்தே போனாலும் பரவாயில்ல, சந்தோஷமா வாழ்ந்தமா இல்லையான்னு மட்டும் பாருங்க. இந்த உலகத்துல நீங்க எவ்வளவு ஜெயிச்சாலும் தோத்தீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. நீங்க சின்னதா ஜெயிச்சாலும் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றதுக்கு ஆள் இருக்கு. அடுத்தவுடைய ரெக்கக்னேஷன்லாம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த உலகம் ஒவ்வொரு கட்டத்தில் உங்களுக்கு சொல்லும், செட்டில் ஆகுன்னு சொல்லுங்க. எவனா செட்டில் ஆனவங்க இருக்கீங்களா சொல்லுங்க. லைஃப்ல எப்போ செட்டில் ஆவீங்க? உங்களை கொண்டே ஒரு நாள் மூடுவாங்க, அன்னைக்கு தான் நீ செட்டில்னாங்க. 10,000 ரூபா சம்பாதிச்சா லைஃப்ல செட்டில் நினச்சிட்டு சென்னைக்கு நான் போனேன். அந்த கனவை நான் முழுசா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 11,500 சம்பளம் கொடுத்தாங்க. செலவு 12,500 ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அதை விட சம்பாரிச்சேன், அதை விட கூடுதல செலவாயிடுச்சு. இப்போ என்ன வெளியிருந்து பார்த்தா கோபிநாத் அவருக்கு என்னங்க அவர் செட்டில்டு, எனக்கு தான் தெரியும் நான் செட்டில்டா இல்லையா. இப்போ உங்களெல்லாம் பார்க்குறப்ப கூட சௌரியமாக இருக்குது. பேசிகிட்டு இருக்க நான் தான் நின்றுக்கிட்டு இருக்கேன் கால் வலிக்க, நீங்களாம் சௌரியமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. செட்டில்டு அப்படி தான் தோணும். யாரும் இங்கே செட்டில்டு இல்லை. செட்டில் ஆகணுங்கிற எந்த அவசியம் இல்லை. செட்டில் ஆகிட்டா லைஃப் சோழி முடிஞ்சிட்டு போயிடும். டோன்ட் கம்பேர் யுவர் லைஃப் வித் எனிஒன் எல்ஸ். யுவர் லைஃப் இஸ் என்டையர்லி யூனிக். சிவகாமி, உனக்கு தமிழ்ல நாணெகிழ் சொற்றொடர்கள்னா என்னன்னு தெரியுமா? டங் ட்விஸ்டர்ஸ் தானே. யாரு தச்ச சட்டை, எங்க தாத்தா தச்ச சட்டை, அந்த மாதிரி. அதேதான். எங்க நான் சொல்றது முயற்சி பண்ணி பாரு. சரக்கு ரயிலே குறுக்கு வழியில் நிறுத்த நினைத்த முறுக்கு மைனர் சறுக்கி விழுந்தும் முறுக்கு மீசை இறங்கவில்லை. இதுல நாக்க பெறல வைக்கிறதுக்காக அர்த்தமே இல்லாம கண்ட வார்த்தையை போட்டு சொல்றாங்க. ஆனா 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த காலமேக புலவர் நாணெகிழ் பாடல்களை எழுதியிருக்காரு. கொடுத்த மாத்திரத்திலேயே கவி பாடும் வல்லமை கொண்ட ஆசிர்கவியும் கூட. இவரோட பாடல்லாம் கேட்க வேடிக்கையா தான் இருக்கும், ஆனா அர்த்தமுள்ள அழகான பாடலா இருக்கும். ஆமா ஆமா, ஒரு எழுத்தோட 9 வடிவங்களை மட்டுமே வச்சு ஒரு முழு பாடலே எழுதிட்டாரே. அர்த்தம் புரியாம கேட்டா வெறும் ஓசையா தான் இருக்கும். இப்போ ஓசையா இந்த பாடலை கேட்போம், அப்புறம் அர்த்தத்தை சொல்றோம். தாகொத்த துத்திதத்தாலே
காதலனை பிரிஞ்சு வாடுற காதலி அவனுக்கு தூது அனுப்ப நினைக்கிறான். யார் அனுப்புறதுன்னு குழப்பம். அதுதான் இந்த பாட்டு. தாதி தூதோ தீது, பணிப்பெண் மூலமா தூது சொல்றது சரி வராது. தத்தை தூது ஓதாது, கிளி தூத ஒழுங்கா சொல்லாது. தூதி தூது ஒத்தித்த தூததே, தோழி மூலமா தூது சொன்னா தூது தாமதமாயிடும். தாது ஒத்த துத்தி தத்தாதே, பூவில இருக்கிற மகரந்த மாதிரியான தேமல்கள் என் மேனில படராது. துதி துத்தே தொத்தீது, ஆண்டவனை துதித்து வணங்குறதும் இப்போதைக்கு உதவாது. தித்தித்தது ஓதித்திதி. திட்டிக்கிற காதலனோட பேரை மனசுக்குள்ள மந்திரம் மாதிரி ஓயாம சொல்றதுதான் இப்போதைக்கு ஒரே வழி. இப்போ பொருள் சுவையோட இந்த பாட்டை கேட்போம் வாங்க. இதே தகர வரிசையில காலம் எங்க புலவரோட இன்னொரு பாட்டை கேட்கலாம். பொருள் நயம் பிறகு ஒலி நயம் முதலில். பூவிலிருந்து தேனை குடிச்சிட்டு போற வண்டை பார்த்து கேட்கிற மாதிரி இந்த பாட்டு அமைச்சிருக்காரு. தத்தி தாது ஊதுதி, தத்தி தாவி பூவிலிருந்து தேனை குடிக்கிற. தாது ஊதி தத்துதி, தேனை குடிச்சிட்டு மறுபடியும் தத்தி தாவி போற. துத்தி துதைதி, துத்தி அப்படின்னு சத்தம் எழுப்பிக்கிட்டே போற.